வீட்டில் நான் எப்படி முளை கட்டுவேன்னு சொல்லி காமிக்கிறேன். கம்பு இது வந்து கொள்ளு முளை கட்டி வச்சா ஒரு நாள் கொள்ளு துவையல் செய்யலாம், வாரத்தில் ஒரு நாள். அப்புறம் வந்து இது பச்சை பயிறு, இது முளை கட்டி சுண்டல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இந்த 3 ஐட்டமும் நல்லா இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவிட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்புறம் எப்படி நான் முளை கட்டுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நான் நைட்டு ஊற வச்சேன். இப்போ காலையில் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இது மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபில்டர் வீட்டில் வச்சுருப்பீங்க எல்லாருமே. அதில் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வடித்து நான் எப்படி முளை கட்டுறேன்னு பாருங்கள். இது மாதிரி ஒன்று இருந்தது, அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். 3க்கு 3 ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி வடிகட்டுறேன், எப்படி முளை கட்டுறேன்னு பாருங்கள். இந்த தண்ணி எல்லாமே ஒவ்வொன்றா வடிச்சிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். செடி இருந்தால் நீங்கள் செடிக்கு ஊற்றிக்கலாம். கொள்ளு வந்து நான் இதில் போட்டு வைக்கிறேன். இப்படி நல்லா சுற்றிலும் ஒரே மாதிரி எல்லாம் தள்ளி விட்டுக்கலாம். அதே பாத்திரம் தான், அடியில் ஒரு பாத்திரம், இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நல்லா கேஸ் இல்லாமல் ஒரு தட்டம் போட்டு மூடி மேலே ஏதாவது வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சு நல்லா காற்று போகாமல் நல்லா ஒரு இடத்துல நல்லா 2 நாளைக்கு அப்படியே திறந்து பார்க்காம அப்படியே விட்டுடணும். இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். இது நிறையா இருக்கிறதுனால இப்படி கமுத்தி வச்சு மூடி வைக்கிறேன். கம்பு முளை கட்டுற வீடியோ வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா அது வந்து நான் முளை கட்டி எடுத்து வைக்கிறப்ப எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அதனால் அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியாது. நான் இன்னொரு தடவை கம்பு ஊற வச்சு எப்படி முளை கட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பெரிய ஃபில்டரில் இதை போட்டுக்கிட்டேன். இப்போ இது மேலே நான் வெயிட் வைக்க போகிறேன். என்கிட்ட இந்த பழைய குக்கரோட இந்த வெயிட்டரெல்லாம் இருந்தது, அதை வச்சு ஒரு திறந்து பார்க்காம நல்லா வெயிலில் படக்கூடாது. நல்லா நான் வந்து இப்போ இந்த மாதிரி கப்போர்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். பாருங்கள், அந்த கப்போர்டில் கொஞ்சம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நான் இந்த 3யுமே வச்சு அப்படியே மூடி வச்சுட்டா ஒரு 2 நாள் இருந்தால் போதும். முதல் நாளே கொஞ்சம் முளை வந்திருக்கும், ஆனால் அது சின்னதாக இருக்கும். அதனால் நான் 2 நாள் கழித்து தான் எடுப்பேன். இப்போ வச்சுட்டு 2 நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 நாள் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மேலே இருந்த வெயிட்டெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி முளை வந்திருக்குன்னு. பச்சை பயிறு இந்த மாதிரி முளை வந்தப்புறம் சமைச்சி சாப்பிட்றதுல எங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நார்மலாகவே தானியங்கள் சாப்பிட்றது நல்லது. அது இது மாதிரி ஸ்ப்ரவுட்டடாக பண்ணி சாப்பிட்றது 100 மடங்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது வந்து கொள்ளு பார்க்கலாம் பாருங்கள், இதுவும் நல்லா முளை வந்திருக்கு. இதில் தான் கொள்ளு துவையல் எல்லாம் செய்வேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய முளை வந்திருக்கு. இது மாதிரி முளை கட்டி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.